இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாம். காலையில் எங்கள் வீட்டுக்காருக்கு டியூட்டி வச்சுட்டாங்க. அதனால் 8:30 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டாங்க வேலைக்கு. அதனால் எனக்கு வந்து கடையில் டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. இட்லி, வடை, சாம்பார், சட்னின்னு. அப்புறம் மத்தியானத்துக்கும் லஞ்சு வந்து வெஜிடபிள் ரைஸ் வாங்கி வந்து கொடுத்துட்டாரு கடையிலேயே, மீல் மேக்கர்லாம் போட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தயிரும் முட்டையும் வீட்டில் பண்ணிட்டாரு. முட்டை பாயில்டு பண்ணார், தயிர் வீட்டில் போட்டார். இப்போ பக்கத்து வீட்டில் மட்டன் பிரியாணியும் சிக்கன் சுக்காவும் வந்துருந்தது. இதெல்லாம் வச்சுட்டு நானும் என் பையனை மட்டும் சாப்பிட்டேன். ஏன்னா அவர் காலையில் ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் போயிட்டார். அதனால் அவர் அங்கே சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. நாங்கள் வெஜிடபிள் ரைஸு, முட்டை, தயிர் பச்சடி அப்படி தான் பார்த்தோம். அப்புறம் எங்களுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்காவும் பக்கத்து வீட்டில் தான் இருந்தது. இதை வச்சு தான் இன்றைக்கி எங்களுக்கு சண்டே ஸ்பெஷல் முடிஞ்சுது. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் பையனுக்கு வந்து பிரியாணி வேணான்னு சொல்லிட்டான். அதனால் அவனுக்கு வெஜிடபிள் ரைஸும் கொஞ்சம் தயிர் பச்சடி, ஒரு 2 முட்டை வச்சு அவனுக்கு ஊட்டிட்டேன். இன்றைக்கி அவனுக்கு டியூஷன் இருந்ததுனால அவனுக்கு நானே ஊட்டிட்டேன். கொஞ்சோண்டு சிக்கன் 2 பீஸ் வச்சு ஊட்டி விட்டுட்டேன். ரொம்ப லேட்டாக தான் வந்தார் எங்கள் வீட்டுக்காரு. உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க, நல்லா இருந்தது. பிரியாணி, மட்டன் பிரியாணியும் நல்லா இருந்தது. சிக்கன் சுக்கா இது வந்து சும்மா என்னது பேச்சுலர் சிக்கன் மாதிரி பண்ணலாம், நல்லா இருந்தது. இதுதான் என் பையனுக்கு நான் ஊட்டி விட்டுது. உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.